மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நெல்லுக்கு அளித்து வரும் ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என மத்திய அரசு கடிதம் எழுதியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகார் தெரிவித்த விவகாரம். ஊக்கத்தொகை அளிப்பது மாநில அரசின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். நெல்லுக்கான ஊக்கத்தொகை தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் எழுதிய கடிதத்தை பொதுவில் வெளியிட தயாரா? ஊக்கத்தொகையை மத்திய அரசு நிறுத்தச் சொல்லவில்லை என கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொன்ற படுபாதக ஆட்சிதான் அதிமுக என முதலமைச்சர் விளாசல். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் கடும் விமர்சனம். தூத்துக்குடின்னு சொன்னா 13 அப்பாவிகளை சுட்டுக் கொன்ன துப்பாக்கி சுட்ட ஞாபகத்துக்கு வராச்ச பாவிகள் ஆட்சியா அதிமுக இருந்துச்சு. திமுக அங்கம் வகித்த யுபிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என பட்டியலிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத்திய பாஜக அரசோடு கூட்டணி அமைத்து அதிமுக சாதித்தது என்ன என சரமாரி கேள்வி. நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்க குடி திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடி திட்டம், அடக்குமுறை புடா சட்ட ரத்து, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கூட்டணியில தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலோடு திமுக கொண்டு வந்த திட்டங்கள். வெள்ள நிவாரண நிதியாக மத்திய பாஜக அரசு ₹1 கூட வழங்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் வஞ்சனைகளை எல்லாம் மீறி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி உள்ளதாக பேச்சு. வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்போ கூடுதல் அதிகாரிகள் உட்பட மொத்தம் அரசு இயந்திரத்தையும் உங்கள் மாவட்டத்திற்கு அனுப்பி வச்சு மீட்பு பணிகளை முடக்கிவிட்டேன். அப்போ ஒன்றிய அரசு ₹1 கூட தராத நிலையில் நம்ம அரசு சார்பில் நிவாரண உதவிகளை அறிவிச்சு ₹666 கோடி மதிப்பிலான நிவாரண உதவிகளை நேரில் வந்து வழங்கின. தன்னை மயிலாடுதுறை மாவட்டத்தின் மாப்பிள்ளை என கூறிக்கொள்ளும் மு.க.ஸ்டாலின் இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்தார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. படையப்ப பட காமெடியை கூறி கலாய்த்ததால் தொண்டர்கள் மத்தியில் சிரிப்பலை. நம்ம பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு ஆகுது. ஏதாவது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை செஞ்சிருக்காரா? அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பெற்ற அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். திமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் மயிலாடுதுறை பிரச்சாரத்தில் இபிஎஸ் உறுதி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டம் எல்லாம் நிறைவேற்றப்படும். முழுக்க முழுக்க விவசாயியுடைய கஷ்டத்தை போக்கின்ற அரசாக இருக்கும். அதே போல அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வேன் என கூறும் கர்நாடக துணை முதலமைச்சரை தமிழகம் அழைத்து வந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதாக இபிஎஸ் விமர்சனம். மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் மயிலாடுதுறை மாவட்டம் பாலைவனமாகிவிடும் எனும் பேச்சு. இங்க உங்க மாவட்டங்க மயிலாடுதுறை மாவட்டம்
தண்ணி கொடுக்க முடியாது, மேகதாது அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற ஒரு நபரை, நமக்கு எதிராக இருக்கின்ற ஒருவரை, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஒருவர் கர்நாடக அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கூட்டுகிறது ஓட்டு கேட்கிறாருன்னா இந்த ஸ்டாலின் நாட்டுக்கு தேவையா? லஞ்சம் இல்லாமல் அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரும் வகையில் முன்னுரிமை அட்டை வழங்கப்படும். தாவேக ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் வெற்றி தமிழ்நாடு செயலி உருவாக்கப்படும் என கன்னியாகுமரி பரப்புரையில் விஜய் அறிவிப்பு. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். மக்களின் மனுக்கள் மீது சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் என விஜய் அறிவிப்பு. மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் புத்தாக்க மையம் அமைக்கப்படும் என்றும் உறுதி. 10,000 சரிபார்க்கப்பட்ட கையொப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். மனு எனில் அது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். தமிழகத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலாக அமைய வேண்டும் என்றும் தாவேகா தலைவர் விஜய் ஆவேசம். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. கன்னியாகுமரி பரப்புரை பயணத்தின் போது சைக்கிளின் கீழே போட்டுவிட்டு தலைதெறிக்க ஓடிய தாவேகா தலைவர் விஜய். சாலையில் வேகமாக சென்றபோது தொண்டர்கள் சுற்றி வளைத்ததால் பின்னால் வந்த கேரவனில் தஞ்சமடைந்த வீடியோ வைரல். தூத்துக்குடியில் திமுக எம்பி கனிமொழி முன்னிலையில் தனது ஆதரவாளர்களோடு திமுகவில் இணைந்தார் அஜிதா ஆக்னல். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்களுக்கு உரிய மரியாதையோ அங்கீகாரமோ வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கனிமொழி அம்மா மற்றும் மற்ற அமைச்சர்கள் அனைவரும் முன்னிலையில் என்னை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு உரிய அங்கீகாரமும் உரிய மரியாதையும் இல்லாதனால தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து என்னை நான் விலக்கிக் கொண்டு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். திருப்பத்தூரில் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை மீது பூக்களுடன் செல்போனை வீசியதால் பரபரப்பு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் வேட்பாளர் திருமாறனை ஆதரித்து பேசிய போது நிகழ்ந்த தாக்குதலால் பரபரப்பு. சேலத்தில் பிரச்சாரத்தின் போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திடீரென மயங்கியதால் பரபரப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரத்தை தொடங்கிய முதல் நாளிலேயே ராமதாஸுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தொண்டர்கள் அதிர்ச்சி.
தீவிர தேர்தல் பரப்புரைக்கு இடையே திண்டிவனம் தைலாபுரம் வீட்டில் தனது தாய் சரஸ்வதியை நேரில் சந்தித்து ஆசி பெற்ற அன்புமணி. தந்தை ராமதாசுடன் மனக்கசப்பு நீடிக்கும் நிலையில் தாயை சந்தித்து நலம் விசாரிப்பு. மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வரும் 16ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் அனைவரும் ஒரே குரலில் இணைவோம் என அனைத்து கட்சி தலைவர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பை கோரும் பிரதமர் மோடி தொகுதி மறுவரையறை குறித்து ரகசியம் காப்பது ஏன்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சரமாரி கேள்வி. அரசியல் அமைப்பை அழிக்க பாஜக மற்றும் RSS அமைப்பு விரும்புகிறது என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியாவில் அனைவரும் சமமாக இருப்பதை பாஜகவினர் விரும்பவில்லை எனவும் விமர்சனம். மேற்கு வங்க மாநிலத்தில் மதராசாக்களுக்கு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கிய மம்தா அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காதது ஏன்? ஊடுருவல்காரர்களால் மாநிலத்தின் மக்கள் தொகை பெருமளவு உயர்ந்து விட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறது பாரதிய ஜனதா. மக்களிடையே பிளவை ஏற்படுத்த சுமார் 1000 கோடி ரூபாய் கொடுத்தது அம்பலமாகிவிட்டதாகவும் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மாரடைப்பு காரணமாக காலமானால் பழம்பெரும் பின்னணி பாடகி ஆசா போஸ்லே. மும்பையில் உள்ள பிரீச் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. பிரபல பின்னணி பாடகி ஆசா போஸ்லே மறைவுக்கு இளையராஜா இரங்கல். எந்த குரல்களோடும் ஒப்பிடவே முடியாத தனித்துவ குரலுக்கு சொந்தக்காரரான ஆசா போஸ்லே தன் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்ததாக நெகிழ்ச்சி. என் வாழ்நாளில் மிகவும் மறக்க முடியாத இடத்தில் இருப்பவர் ஆஷா போஸ்லே அவர்கள். அவர்களுடைய திறமைக்கு அளவே இல்லை. வேறு எந்த குரல்களோடும் ஒப்பிட முடியாத ஒரு தனித்துவம் வாய்ந்த குரல் அவருடைய குரல். தனித்துவம் வாய்ந்த திறமையும் கூட. அவர் காலமானது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. பிரபல பின்னணி பாடகி ஆசா போஸ்லேவின் மறைவை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வடிவமைக்கப்பட்ட மலர்ச்சிற்பம். சுதர்சன் பட்நாயக் கைவண்ணத்தில் 20 அடி நீள வீணையோடு தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட சிற்பத்தை கண்டு மக்கள் வியப்பு. ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையிடப்படும் என்ற அதிபர் டிரம்பின் இணையதள பதிவால் பதற்றம் அதிகரிப்பு. ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை ட்ரம்ப் தீவிரப்படுத்தியுள்ளதால் உலக நாடுகள் அச்சம். லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி. ஜோஸ் பட்லர் மற்றும் சுப்மன் கில்லின் சிறப்பான ஆட்டத்தால் 165 என்ற இலக்கை 18.4 ஓவர்களிலேயே எட்டி அசத்தல். IPL போட்டிகளில் குறைந்த வயதில் 4000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் குஜராத் வீரர் சுப்மன் கில். KL ராகுலுக்கு அடுத்ததாக அதிவேகமாக 4000 ரன்கள் என்ற இலக்கை எட்டிய 2வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். மும்பை அணிக்கு எதிரான IPL போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. 18 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி தனது 3வது வெற்றியை பதிவு செய்தது பெங்களூரு அணி.
தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கப் போகிறது. தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் நடிகை நமிதா நம்பிக்கை. நம்ம புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க அந்த டைம்ல எப்படி பாதுகாப்பு இருக்கு அதே மாதிரி பாதுகாப்பு இப்போ மறுபடியும் வரப்போறேன். ஏன்னா கண்டிப்பா நம்ம எடப்பாடி ஐயா தான் ஜெயிச்சுட்டு போறேன். ஸோ அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெண்களோட வாழ்க்கையில இன்னொரு வசதி கொடுக்க போறாங்க, இன்னொரு உதவி பண்ண போறாங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை.